அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் 40 ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கும் என்ற ஹதீஸின் அடிப்படையில் இதுவரைக்கும் 38 ஹதீஸ்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது ஹதீஸ் என்னவென்றால், அன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நீங்கள் வண்ணம் செய்ய வேண்டியது இந்த 3 வார்த்தை மட்டும்தான். துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மௌத். மவுத் என்பது, மரணம் என்பது இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் வழங்கும் அன்பளிப்பு என்பதாகும். துஹ்ஃபானா அத்தியான்னு சொல்லுவாங்க, ஹதியான்னு சொல்லுவாங்க, அன்பளிப்புக்கு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பைஹகி, ஹாக்கிம், தபரானிலே இருக்கிறது. துஹ்ஃபத்துல் முஃமினி அல் மவுத் என்பதுதான். சரி, இது தொடர்பான சில செய்திகளை உங்களுக்கு நான் கூறுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை, மரணத்தை ஏன் அன்பளிப்பு என்பதாக மூமின்களுக்கு சொன்னார்கள்? வெளியிலே பார்த்தோம் என்று சொன்னால், மௌத்தாகிற நேரத்தில் அவர் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார். இந்த உலகம் சார்ந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து விடுகின்றார். உறவுகளை இழக்கின்றார், அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களை இழக்கின்றார். இந்த உலகத்துடைய எல்லா விஷயத்தையுமே அவர் இழந்து விடுகின்றார். அது மட்டுமல்ல, அவரை இழப்பதன் மூலமாக அந்த குடும்பங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்கின்றது. அப்படி இருக்கிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் என்பது, மரணம் என்பது இறை நம்பிக்கையாளருக்கான அன்பளிப்பு ஏன் என்பதாக சொன்னார்கள். அன்பளிப்புன்னு ஏன் சொன்னாங்க என்று சொன்னால், முனாபி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, பெருமானார் ஏன் அன்பளிப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவர் நஃப்ஸுடைய ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார். எனவே அது அவருக்கு அன்பளிப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எல்லா மனிதனோடும் நஃப்ஸு இருக்கின்றது. அந்த நஃப்ஸு என்பது மனிதனுக்கு பாவங்களை தூண்டக்கூடியது. நஃப்ஸே அம்மாரா என்பதாக சொல்வார்கள். நஃப்ஸு என்பது 7 வகையாக இருக்கிறது. அது ஆரம்பம் என்பது அம்மாரா என்பது. அதை பக்குவப்படுத்தி வருகிற நேரத்திலே வந்தால் முத்துமைனாவாக வரும். முத்துமைனா வருகிற நேரத்திலே தான் அதை என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதாக அது ஆகிறது. யா எத்தனஸ்ல முத்துமைனா இர்தியில் ஆரம்பிக்கிற ஆதியத்த மருதியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுல ஜனதி. கபர்ல தண்ணி ஊதும் போது தண்ணி ஊற்றும் போது ஓதுறோம் இல்லையா? சரி, அப்போ வந்துட்டு என்ன செய்யறோம், அந்த ஆயத்தை வந்துக்கிட்டு அந்த நிலைக்கு வருவதற்கு அது 7 கட்டத்தை தாண்டணும். ஆனால் ஆரம்ப நிலை என்பது நஃப்ஸே அம்மாரா. நஃப்ஸே அம்மாரானா என்னது, பாவங்களை தூண்டக்கூடியது. 13வது ஜுஸுடைய முதல் வசனத்தை அல்லாஹ் சொல்வான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒமா உபர்ரி நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸு தூய்மையானது என்பதாக நான் சொல்லவில்லை. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, நிச்சயமாக மனிதனுடைய மனம் என்பது பாவங்களை தூண்டக்கூடியது. இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை தவிர. எல்லா மனிதனுடைய நஃப்ஸு என்ன செய்யும், எதையாவது ஒரு பாவத்தை தூண்டும். அதாவது ஒருத்தட்ட ஒரு பாவம் இல்லைங்கிறதுக்காகவே அவர் பாவமற்றவர்கள் அர்த்தம் இல்லை. இவர்கிட்ட இது இல்லைன்னா இன்னொன்று இருக்கும், அவர்கிட்ட அது இல்லைன்னா இன்னொன்று இருக்கும். ஏதோ ஒரு மனிதனிடத்திலே ஏதோ ஒரு பாவங்கள் என்ன செய்ய இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்லடியார்கள் என்ன செய்யறாங்க, அந்த அம்மாராவை என்ன செய்யறாங்க, அடக்கி 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 கட்டுப்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வந்துடுறாங்க. அதனால அது அவங்களிடத்துல ஏவினாலும் கூட கீழ்ப்படிய மாட்டார். அதுக்காக ஏவாதுங்கிற அர்த்தம் அல்ல, தூண்டாதுங்கிற அர்த்தம் அல்ல, அது தூண்டத்தான் செய்யும். ஆனா என்ன செய்வாங்க, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் எல்லா மனிதனுக்கும் நஃப்ஸுடைய சேட்டை என்பது இருக்கத்தான் செய்யும். ரெண்டாவது, ஷைத்தானுடைய சேட்டை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை படைக்கிற நேரத்தில் ஒரு மலக்கை ஒரு ஷைத்தானை சேர்த்தா படுத்தி அனுப்பி வைக்கிறான். அவருடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் அது மலக்குடைய தூண்டுதல்,
கெட்ட எண்ணங்கள் ஏற்பட்டால் சைத்தானுடைய தூண்டுதல் பெருமானா சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்திலே எல்லா மனிதத்திலும் சைத்தான் இருக்கிறான். பெருமானா சொல்லுவாங்க, இன்ன சைத்தான் எதிரி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்தம் ஓடும் இடமெல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கான்னு பெருமானா சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்திலே மனிதன் வாழும் காலம் எல்லாம் நஃப்ஸுடைய சேட்டையும் இருக்கும், சைத்தானுடைய சேட்டையும் இருக்கும். அவர் மௌத்தாகிற நேரத்திலே இந்த நஃப்ஸுடைய சேட்டையை விட்டும் சைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுகிற காரணத்தினால் இவருக்கு அன்பளிப்பிற்காக கூறுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக விளக்க சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது நெருக்கடியானது தான். இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனையானதான், நெருக்கடியாக. பெருமானா சொல்லுவாங்க, அத்துன்யா தாருல் மெஹன், இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூட தான். இந்த உலகத்துல எந்த மனிதராக இருந்தாலும் எல்லா நாளும் சிறப்பாக இருந்தார் என்பதாக கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதராக இருந்தாலும் சகல பாக்கியத்தோடும் சீரும் சிறப்பாக வாழ்ந்தார், அவருக்கு கவலையே இல்லை கஷ்டமே இல்லை என்பதாக யாருக்கும் கிடையாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா என்ன, நம்ம வெளியில பார்க்கிற நேரத்தில் நம்ம தான் கஷ்டப்படுறோம், அவர் தான் நல்லா இருக்காரு தான். அவரை போய் நம்ம பார்த்து நெருங்கி பார்த்தோம்னாலும் பரவாயில்லை, அவருக்கு நம்ம பரவாயில்லை போலத்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நினைக்கின்றோம். அப்ப இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம் தான். இந்த உலகத்திலே எந்த மனிதராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் என்பது, சிக்கல் என்பது, சிரமம் என்பது இருக்கத்தான் செய்யும். அவர் மௌத்தாகிற நேரத்திலே இந்த உலகம் சார்ந்த கஷ்டங்களை விட்டு அவர் விடுதலை பெறுகிற காரணத்தினால் இவருக்கு அன்பளிப்பதாக கூறுகிறார்கள். ஏன்னு சொன்னால் பெருமானா சொல்லுவாங்க, அல் மௌத்து முஸ்தரீகுன் வ முஸ்தராஹு மின்ஹு. பெருமானா சொல்லுவாங்க, இந்த மௌத் என்பது இருக்கிறதா இல்லையா, மௌத் இருக்கா இல்லையா, அவன் நல்லவனாக இருந்தால் இந்த உலகத்தின் கஷ்டத்தை விட்டும் அவர் ராகத்தை பெறுகின்றார், அவர் நிம்மதியை பெறுகின்றார். அவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய தீங்கை விட்டும் இந்த உலகம் நிம்மதி அடைகிறது என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. அவன் நல்லவனா இருந்தான்டா அவன் நிம்மதியா போய் சேர்றான், உலகத்திலே கஷ்டத்தை விட்டு நிம்மதியா போய் சேர்றான். அதே நேரத்தில் அவன் கெட்டவனாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவனை கூட இந்த உலகம் நிம்மதியாக ஆகுது என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ரெண்டாவது விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் சார்ந்த சோதனைகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் என்ன செய்கிறார், விடுதலை கிடைக்கிற காரணத்தில் இவருக்கு அன்பளிப்பெருமாக கூறுகிறார்கள். மூன்றாவது ஒரு விளக்கம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உண்மையான வாழ்க்கை என்பது சொர்க்கத்தின் வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்பது இருக்கிறது சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான். அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை அவர் சென்றடைவதற்கு மௌத் என்பது உபகரணமாக இருக்கிற காரணத்தினால், கருவியாக இருக்கிற காரணத்தினால் மௌத்துங்கிறது அன்பளிப்பு. ஏன்னா ஒரு மனிதனுடைய நிலையான வாழ்க்கை என்பது என்ன செய்யறது, சொர்க்கத்தின் வாழ்க்கை தான். ஏன்னா அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்கிறான், ஹலக்கல் மௌத் வல் ஹயாத்தல் யப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு. சூரத்து முல்குடைய 2வது வசனம். சரியா? அல்லாஹு தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அறிஞர் மக்கள் சொல்றாங்க, மௌத் அல்லாஹ் முதல்ல சொல்றான், ஹயாத்தை 2வது சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஹயாத்துக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஹயாத் அல்ல. மௌத்துக்கு பிறகு என்ன செய்கின்றான் அப்படின்னா, சொர்க்கத்திலே போய் வாழ்கிறான் இல்லையா, அந்த ஹயாத்தை தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த ஹயாத் என்பதால் உண்மையானது, நிரந்தரமானது. ஏன்னா அங்கே போனது பிறகு அவருக்கு மௌத்து கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஹயாத்துடைய வாழ்க்கை இருக்குது, சொர்க்கத்துடைய வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்த நற்செயல்களுக்கான கூலி கொடுக்கப்படுகின்ற இடம். அப்ப சொர்க்கம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஏன்னா சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டாருன்னா ஒரு வானவர் சொல்வார், என்ன சொல்வாரு, இனிமே உனக்கு மௌத்து இல்ல ஹயாத்து மட்டும்தான், உனக்கு இனிமேல் நோயே கிடையாது ஆரோக்கியம் மட்டும்தான், உனக்கு இனிமேல் முதுமையே கிடையாது, என்ன செய்யறது, உனக்கு இளமை மட்டும்தான் வாக சொல்லி என்ன செய்வார், அந்த வானவர் வாழ்த்துறை சொல்வார். உனக்கு இனிமே கவலையே கிடையாது, நிம்மதி மட்டும்தான் வாக சொல்லுவார். அப்ப உண்மையான வாழ்க்கை என்பது சொர்க்கத்தின் வாழ்க்கை. அது ஏன்னா அங்கே நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்கிறார் என்பது ஒன்று. இரண்டாவதாக அது தாருல் ஜஸா, அது கூலிக்கான இடம். இந்த உலகத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இபாதத் செய்தோமோ இதற்கான கூலியை பெறுவது. கூலியை பெறக்கூடிய நேரம் வந்து பாக்கியம் இல்லையா. நான் ஒரு மாசம் கஷ்டப்பட்டேன், எனக்கு அதிகா கொடுப்பாங்க, கொடுக்குற நேரத்துக்கு மனசுக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டதுக்கு என்ன அதிகா கிடைக்கிறது, சரி இதை வச்சு பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி காலையில் யோசனை ஓட ஆரம்பிச்சிடும், என்ன ஓட ஆரம்பிச்சிடும், நம்ம இதை வாங்கணும், இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், புரியுது இல்லையா. அப்ப யாராக இருந்தாலும் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை பெறுகிற நேரத்திலே ஒரு வகையான இன்பம் என்பது ஏற்படத்தான் செய்யும். சரியா? இதே மாதிரி நம்ம இபாதத் செய்கிற நேரத்திலே இதுக்கான தாருல் ஜஸா என்னது, கூலிக்கான இடம் என்பது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு ஒரு எப்ப போக முடியும் அப்படின்னா மௌத்தானதான் போக முடியும். அப்ப அதனால சொல்றாங்க, இவர் என்ன செய்யறது, சொர்க்கத்துக்கு அடைவதற்கு மௌத் என்பதுதான் காரணமாக இருக்கிற காரணத்தினால் என்ன செய்யறது, இது மௌத் என்பது அன்பளிப்புன்னு சொல்றாங்க. இது 3 காரணம் சொல்றாங்க. 4வது ஒரு காரணத்தை சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, மௌத் என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு சேர்க்கக்கூடியது.
ஏண்டா ஒரு மனிதன் வந்துகிட்டு அல்லாஹ்வை பார்ப்பது என்பது பெரும்பாக்கியம். பெருமானா சொல்லுவாங்க, சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்க வேண்டிய இருக்கா? யாரெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேற என்னடா கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்று தருவதாக நான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். அது என்ன தெரியுமா? அதான் என்னை காணுகிற காட்சி, என்னுடைய திருவுருவத்தை காணுகிற காட்சி. அப்ப அல்லாஹ்வை பார்ப்பாங்களே, அதனால கேள்வி கணக்கு கேட்கிற நேரத்திலே ஜலாலியத்தின் கம்பீரமான தோற்றத்திலே பார்ப்பார்கள். சரியா? அதே நேரத்தில் வந்து அல்லாஹ்வை ஜமாலியத்தின் அழகான தோற்றத்திலே யார் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கவாதி என்று முடிவு செய்ததுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவுருவ காட்சியை காணுகிற பாக்கியத்தை கொடுப்பான். அப்ப அந்த காட்சியை கண்ட மக்களை பற்றி பெருமானா சொல்லுவாங்க, இதா ராவுல்லாஹ நஸௌ நஈமல் ஜன்னா. இதா ராவுல்லாஹ், அவர் அல்லாஹ்வை பார்த்தார், நஸௌ நஈமல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எல்லா பாக்கியத்தையும் மறந்துடுவாங்க. ஏன்னா உங்களை அல்லாஹ்வை பார்த்த அந்த அழகினை மயங்கி போய் உங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அதனாலதான் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு போகன்னு சொல்லுவாங்க, போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க, வஸீகல்லதீன தத்தகூ ரப்பஹும் ஜன்னத்தி ஸுமரா, சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், சூரத்து ஸுமருடைய கடைசியில சொல்லுவான், நரகவாதிகள் நரகத்துக்கு இழுத்து கொண்டு வரப்படும் சொல்றது சரியான விஷயம் தான். அப்ப சொர்க்கவாதிகளையே இழுத்து கொண்டு வரப்படும், வசீகம் தான் இழுத்துக்கிட்டு போறது. ஏன் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை காணுகிற நேரத்திலே சொர்க்கத்துக்கு போக மறுப்பார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவா, இவங்க இழுத்துக்கிட்டு போய் சொர்க்கத்துக்கு போய் கொண்டு சேர்கின்றா. இவங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருந்து நான் இங்கே நின்றுகிட்டு இருந்தா இதே வேலையா, இதுதான் இழுத்துக்கிட்டு போங்க வாகசின்னு சொல்லப்படும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை காணுதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அல்லாஹ்வை காணுவதற்கு என்ன செய்யணும்? மௌத்தாகணும். ஏன்னா பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அல் மௌத் ஜிஸ்ருன் யூஸ்ல ஹபீப இலா ஹபீபிஹி, மௌத் என்பது ஒரு பாலம், யூஸ்ல ஹபீப நேசனை சேர்க்கிறது, இலா ஹபீபிஹி நேசனின் பக்கமாக சேர்க்கின்றது. இவன் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிற நேரத்திலே இவன் யாரை நேசித்தானோ அந்த அல்லாஹ்வின் பக்கமாக இந்த மௌத் என்பது சேர்க்கிறது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை கைப்பற்றவர் வருகிற நேரத்தில் மலக்குல் மௌத் வருவார். பொதுவாக நியதி என்ன அப்படின்னா, மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரத்தில் யார்ட்டையும் அனுமதி தேவையில்லை, கேட்க மாட்டாங்க. ஆனால் நபிமாவுடைய உயிரை எடுக்க விடுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னா, அந்த நபிமாவிடத்திலே அனுமதியை பெற்றதுக்கு பிறகுதான் ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. எல்லா நபிட்டையும் வந்து கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு புகாரி ஷரீஃபில் வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மலக்குல் மௌத் வருகிறார். அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி வச்சான், எதுக்கு? உடைய உயிர் எடுக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹலீல், நான் வந்து அல்லாஹ்வுடைய தோழன், ஒரு தோழனுடைய உயிரை ஒரு தோழன் எடுப்பானா? ஆச்சரியமா இருக்கு. என்னை பேர் குறை பண்ணுவானா? என்னை மௌத்தாக்குவானா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்ட்ட கேட்டுவாங்க. அல்லாஹ்ட்ட போயிட்டு வந்து மலக்குல் மௌத் சொல்வாரு, அல்லாஹ் கேட்கிறான், நேசனை சந்திப்பதற்கு விருப்பம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான் அப்படின்னு போய் கேளு. அப்படி விருப்பம் இல்லைங்கன்னா மௌத்தானாதான் சந்திக்க முடியும், மௌத்தாக சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி விடுவான். அவர் வந்து சொல்லுவார், நேசனை சந்திக்க விருப்பம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அவனை சந்திக்கிறான்னு நீ மௌத்தாகணுமா, மௌத்தாரியான்னு கேட்டார். அப்ப நான் மௌத்தாரு அப்படின்னு சொல்லிட்டார், உயிர் கைப்பற்றி போயிட்டார். அப்ப மௌத் என்பது நேசனோடு சேர்க்கின்ற பாலம். அது அப்ப அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மௌத்தாக வேண்டும். அதனால என்ன செய்யுது அப்படின்னா, மௌத் என்பது அன்பளிப்பு என்பதாக 4 காரணங்களை சொல்றாங்க. சரி, சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சரி நேராச்சு. பொதுவாக வந்துட்டு மௌத்தை என்ன செய்ய ஒரு மனிதன் விரும்ப வேண்டும், ஒரு மனிதன் மௌத்தை விரும்ப வேண்டும். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காகவே மௌத்தை நேசிக்கலாம். சரியா? பெருமானார் சொல்லுவாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகின்றான். வமன் கரிக லிகா அல்லாஹ் கரிக அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அல்லாஹும் அவனை சந்திக்க வெறுக்கிறான் பெருமானார் சொல்வாங்க. அதனால அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மௌத்தை விரும்பலாம் என்பதாக சொல்கிறார். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக, மௌத்துடைய பயம் நமக்கு தேவையில்லை. மௌத்தாயிருவோமோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னு சொன்னால் பெருமானார் சொல்லுவாங்க, குன் அமீனலில் மௌத்தி, நீ மௌத்தை விட்டு பயமற்றவனாக இரு. ஏன்னு சொன்னால் ஹயாத்தி, நீ வந்து குறைவான காலம்தான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் வந்து என்ன செய்யறோம், கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். ஒரு பயணி தான், ஒரு வழிபோக்கன் தான். பெருமானார் சொல்லுவாங்க, குன்ஃபி துன்யா கான்னக கரீபவாபிர் சபீல், இந்த உலகத்தை ஒரு பயணியை போட்டு வருகின்றாய். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வர்றோம், இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம், அவ்வளவுதான். அதனால வந்துட்டு இந்த மௌத்தினுடைய பயம் ஒருத்தனுக்கு இருக்கலாமா அப்படின்னா பயங்கிறது இருக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால், எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு ஆளுவதற்கு அல்லாஹ் தஆலா அவகாசத்தை கொடுத்திருக்கிறானோ அது வரைக்கும் வாழ்வோம்.
அவகாசத்தை தாண்டி நம்மளால வாழவும் முடியாது. அவகாசத்துக்கு முன்னால் மௌத்தாக மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு இக்குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தவணை வைத்திருக்கணும். அந்த தவணை வருவதற்கு தவணைக்கு முந்தி யாரும் மௌத்தா மாட்டான், அதுக்கு பிந்தி இந்த உலகத்துல வாழ மாட்டான். அதனால நம்ம அதை பத்தி நம்ம கவலைப்படுங்கிறது தேவையில்லை. அல்லாஹ் சொல்வான், ஒமா கால் இஃப்சான் தமூத் இல்லா பில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய தவணைக்கு என்ன செய்யறது, தவணை வராமல் யாரும் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்க மாட்டான். ஒரு ஹதீஸ்ல பெருமானா சொல்வாங்க, அவருடைய ரிஸ்க் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் மௌத்தாக மாட்டான். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது வந்துகிட்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மௌத்தை விரும்பலாம் ஒன்று. இரண்டாவதாக மௌத்துடைய பயம் தேவையில்லை என்பது இரண்டாவது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மௌத்துடைய நினைவு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். எப்போதுமே மௌத்துடைய சிந்தனை நமக்கு இருக்கும். மௌத்துடைய பெருமானா சொல்றாங்க, அக்ஸிரு திக்ரஹாதி வல்லதாத், அனைத்து இன்பங்களையும் வந்துட்டு அழிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நடைங்கள் சொன்னாங்க. மௌத்தாயிட்டா உலகத்தில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதுல்ல. அப்ப எல்லா வகையான இன்பத்தையும் அளிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நீங்கள் சொல்லுவாங்க, அதிகமாக நீங்கள் பெருமானா சொல்லுவாங்க. மௌத்துடைய சிந்தனை அதிகமாக இருக்குங்கிறது மூணாவது செய்தி. நாலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மௌத்துக்கு ஒரு மனிதன் என்றும் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா என்னைக்கு வேண்டாலும் வந்துட்டு வரலாம். அப்படி வருகிற நேரத்திலே இந்த உலகத்திலே வந்துட்டு என்ன செய்யறதுனா, பாவங்களை விட்டு தௌபா செய்தவர்களாக, வணக்கங்களை நாம் நிறைவேற்றியவர்களாக நாம் மௌத்துக்கு என்றும் தயாராக இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு எக்ஸாம் ஹால் இல்லை. எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த டேட் இந்த டைம் சொல்லி வந்துட்டு எக்ஸாம் இடம்னா முன்னால ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு எந்த நேரத்தில் வேண்டாலும் அவர் வரலாம், மௌத்து வரலாம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, மௌத்துக்கு என்றும் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, அல் கையிசு மன்தான் நஃப்ஸஹு அமில் பாமாதல் மௌத், அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி என்பவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக தன்னை தயார் செய்தவன் என்ன செய்வான்? அறிவாளி பெருமானா சொன்னான். அதனால வந்து மௌத்துக்கு என்றும் தயாராக இருக்க வேண்டும். அந்த மௌத்துடைய நேரம் ஐந்தாவதாக என்ன செய்யணும்னா, மௌத்துடைய நேரம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். மௌத்தாக போறோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த நேரத்திலே நாம் முகம் சோர்ந்து விடக்கூடாது. ஏன்னா சொல்லாம இக்பால் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மனிதா, நீ பிறக்க நேரத்திலே நீ அழுகின்றாய், உன்னை சுற்றி உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். நீ மௌத்தாக நேரத்திலே நீ சிரிக்க வேண்டும், உன்னை இழந்த மக்கள் உன்னை அளவெடுவதாக சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியும் இயற்கையாக இருக்கும். நாம் அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் இயற்கையாக இருக்கும். அது பிலால் இல்லாஹு தஆலா இருக்காங்கல்ல, அவங்க தன்னுடைய மௌத்துடைய நேரத்தை வந்து மனைவி அழுகுவாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்களா, வா தரபா, எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை கதன் முல்கில் அஹைபத்த முஹம்மது வ சஹபா அலைஹிஸ்ஸலாம், நாளை தினம் பெருமானாருடைய தோழர்களை நான் சந்திக்கப்படுவதாக சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மௌத்தை என்ன செய்ய மகிழ்ச்சியோடு ஏற்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆறாவது செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைக்குமே இந்த உலகம் சார்ந்த கஷ்டத்துக்காக வேண்டி மௌத்தை ஆசைப்படக்கூடாது. உலகத்திற்கு சோதனை ஏற்படுது, கஷ்டம் இருக்குது, இந்த உலகத்திலே இருக்கிற மௌத்தா போயிட்டாலும் தேவையே என்ற எண்ணம் ஏற்படக்கூடாது. அந்த மௌத்தை துவாவும் செய்யக்கூடாது. ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, லாயத்த மன்னி என்ன அகதுக்கும் மௌத்தலின் நுர்ரின் நசலபிஹி, அவருக்கு ஏற்படுகிற இந்த உலகத்தின் சோதனைக்காக வேண்டி ஒருபோதும் மௌத்தை அவன் வேண்டக்கூடாது, ஆசைப்படக்கூடாது சொல்லுவாங்க. மன்னா அப்படின்னா மனசால கூட நினைக்கக்கூடாது, இந்த உலகத்தில் அவருக்கு மௌத்தாயிட்டாலும் தேவை என்பதாக என்ன செய்யக்கூடாது, மனசால் கூட நினைக்கக்கூடாது. லாஸ்ட் ஒரு செய்தி, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை இவருக்கு கஷ்டமாக இருக்குமானால் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துவா செய்யலாம். பெருமானா சொல்லுவாங்க, அல்லாஹும்ம அஹீனி மாகால ஹயாத்து ஹைரல்லி, யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வது எனக்கு நன்மையாக இருந்தால் என்னை ஹயாத்தாக ஆக்குவாயாக. பத்தஃபனி மாக்கால் மௌத்து ஹைரல்லி, எனக்கு மௌத்து நன்மையாக இருந்தால் மௌத்தாவிடமாக கேட்பதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர எனக்கு மௌத்தை மட்டும் கூட வாகன செய்து கேட்பதற்கு அனுமதி இல்லை. இதை கேட்டவதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.